சட்டசபை விவாதத்தில் முன்பெல்லாம் முதலமைச்சர்களாக இருந்த கலைஞர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி மற்றும் முத்துவேல் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு உடனடியாக எழுந்து பதில் அளித்ததைதான் பார்த்திருப்போம். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்தவுடன் நடைபெறும் விவாதங்களில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பதிலளிக்காமல் அமைதியாக அமர்ந்திருப்பதையும், துறை சார்ந்த அமைச்சர்களை பதிலளிக்க விடாமல் ஒரு சில அமைச்சர்கள், குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எழுந்து சம்பந்தமில்லாமல் பேசுவதும், அதை சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் என்று சொல்வதும் வாடிக்கையாகிவிட்டது. அமைச்சர் ஆதவ் யாரையும் பேசவிடாமல் எல்லாத்துக்கும் தானே பதில் சொல்லுவேன் என்ற தோரணையில் செயல்படுவதால் மற்ற உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுகிறது. அதேபோல சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் உறுப்பினர் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் புத்திசாலித்தனமாக பதிலளிப்பதாக எண்ணிக்கொண்டு தேவையில்லாத கவுண்டர் கொடுப்பதால் விவாதம் திசை மாறி சட்டசபையின் நேரம் விரயமாகிறது. இன்று கூட எதிர்க்கட்சி தலைவருக்கு கவுண்டர் கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு அவர் பேசிய வார்த்தை சமூக வலைத்தளத்தில் விவாதத்தையும் கேலிக்கூத்தாகவும் மாறியுள்ளது. ஆக மொத்தம் தவக உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சட்டசபையை கேலிக்கூத்தாக மாற்றி வருவதாக மக்கள் சமூக வலைத்தளத்தில் விவாதிக்க தொடங்கிவிட்டார்கள். தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தாவேகவினரின் சட்டசபை நிகழ்வை பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிட்டு வேதனை தெரிவித்துள்ளார். அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்தந்த துறைக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும். ஆனா எல்லா துறைக்குமே ஒருத்தர் ரெண்டு பேர் தாங்க அமைச்சர்களே பேசுறாங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் டைவர்ட் ஆகுது. உதாரணத்துக்கு சொல்ல போனா விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுன், அவர் விளையாட்டுத்துறையை மட்டும் பேசினா மற்ற அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம ஃபாஸ்டா முடிக்கலாம். ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஆதவ் அர்ஜுன் தான் பதில் சொல்றாரு. இன்னைக்கு எதை பத்தி சொன்னாலும் அவரே பாதி நேரம் அவரே பேசுறதுனாலதான் சப்ஜெக்டும் டைவர்ட் ஆகுது, டைமும் ரொம்ப வலிக்குது. இதுதான் உண்மை நிலை. இதை நான் அமைச்சர்கிட்டையும் நான் நேராக பார்க்குற போது நான் சொல்லுவேன். அதனால இன்னைக்கு மெயினா மின்சாரத்துறை தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியம் மானிய கோரிக்கையில். அந்த வகையில் பார்த்தா என் தொகுதியில் இன்னைக்கு NLCல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறோம். ஆனால் விருதாச்சலம் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கே மின்சாரம் கிடைக்கிறது இல்லை, விவசாயிகளுக்கு அதில் மின்சாரம் கிடைக்கிறது இல்லை. அதனால உடனடியாக நிச்சயமாக அந்த NLCல இருந்து வருகின்ற அந்த மின்சாரம் தொகுதி மக்களுக்கும் விவசாயத்திற்கும் நிச்சயம் கிடைக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மின்சார பற்றாக்குறை இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா மின் கட்டண உயர்வு ஒரு பக்கம். முதலமைச்சர் தன்னுடைய முதல் கையெழுத்திலே 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாரு. ஆனா சொன்னாரே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் மின்சார கட்டணம் உயர்ந்துகிட்டு தான் போயிட்டு இருக்கு.